இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழத்துல சாண்ட்விச் தாங்க பண்ண போறோம். என்னது வாழைப்பழத்துல சாண்ட்விச்? ஆமாங்க, வாழைப்பழத்தையும் பிரெட் பாக்கெட்டையும் வச்சு சாண்ட்விச் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழத்தோட தோலை ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் பாக்கெட்ல இருந்து பிரெட் தனியா வச்சுக்கோங்க. காய்ச்சின பால்ல தேவையான அளவு சக்கரை போட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரெட் எடுத்து நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தை அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி அடுக்கி வச்சாலும் ஓகே, இல்லைனா கட் பண்ணி ஸ்பூனால வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சாலும் ஓகே, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்தாலும் ஓகேங்க. சோ ஒவ்வொரு லேயரா வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 2 லேயர் போட்டோம். அதுக்கு மேல பிரெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு டவா எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டா சூடான உடனே 10 ரூபா நீங்க பட்டுன்னு பிரிச்சு 3 ரூபா கொசுத்தி ஷேப்ல ஊத்திட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி சாண்ட்விச்சை வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்ண போறோம். சோ ஒவ்வொரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி போட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காய்ச்சன பால்ல சக்கரை போட்டு வச்சிருந்தோம்ல, அந்த பாலை தளர ஊத்தி அந்த தடையுமே தெரியாத அளவுக்கு பிரெட்ல ஊறினக்கு அப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிளேட்ல போட்டு சாக்கோ சிரப் தான் அதை வச்சு சாண்ட்விச் கோலம் போட்டீங்கன்னா நம்ம வாழைப்பழ சாண்ட்விச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி வந்து செம்ம சாஃப்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.